வணக்கம், நான் டாக்டர் கவிதா, மதுரை வேலம்மாள் மருத்துவமனையின் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெயின் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரெயின் அட்டாக்னா என்ன? பக்கவாதம்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் தான் இந்த பிரெயின் அட்டாக். மூளைக்குள்ளே இருக்கிற இரத்த குழாயில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படுற பாதிப்பு தான் இந்த பக்கவாதம் அல்லது பிரெயின் அட்டாக்குக்கு காரணம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னா மூளைக்குள்ளே இருக்கிற இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பு தான் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா மூளைக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய் வெடித்து இரத்த கசிவு ஏற்படுறது தான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது, இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது ஒரு நொடி பொழுதுல சடனாக ஏற்படுறதுனால அந்த செகண்ட்லேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த குடும்பத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையே தலைகீழ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம், எப்படி ட்ரீட்மெண்ட் இதுக்கு கொடுத்தா இதை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 40-45 இயர்ஸ், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அல்லது இந்த பக்கவாதம் வந்தவங்களுடைய லைஃபு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அவங்க பெட்ரிடன் ஆயிடுவாங்க, படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, இன்னொருத்தரோட உதவியோட தான் அவங்களுடைய வாழ்க்கையை இனி நடத்தணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. பட் இப்போ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் பக்கவாதத்தையும் முழுமையாக குணப்படுத்த முடியும். அதற்கு நம்ம எவ்வளவு வேகமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை, முறையான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறோங்கிறத வைத்து பக்கவாதத்தையும் முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த ஸ்ட்ரோக்குடைய ட்ரீட்மெண்ட்டில் we have something called golden hour. அதாவது இந்த பக்கவாதத்தின் அறிகுறிகள் ஏற்பட்ட முதல் 4 மணியில இருந்து 6 மணி நேரம்ன்றது பொன்னான நேரம் சொல்கிறோம். ஏன்னா அந்த 4 மணி நேரத்தில் அல்லது 6 மணி நேரத்திற்குள்ள நம்ம மூளை நரம்பியல் நிபுணர் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டை நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அந்த மூளை இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பை முழுமையாக நீக்குவதற்கான சிகிச்சையை கரெக்டான அந்த டைம் பீரியடில் எடுத்துக்கிட்டா நம்ம அந்த பக்கவாதத்தினுடைய வீரியம், அதாவது பாதிப்பினுடைய அளவை பெரிதாக குறைக்கலாம், முழுமையாக கூட அவங்களுடைய பாதிப்பை நீக்க முடியும். ஏன்னா இந்த மூளையில் இரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்படுற நொடியில் இருந்து நமக்கு பல மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், பல செல்கள் பிரெயினில் செயலிழக்க ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளவு வேகமாக இந்த கோல்டன் ஹவரில் அந்த 4 மணிலேருந்து 6 மணி நேரத்திற்குள்ள அந்த இரத்த ஓட்டத்தை மீண்டும் நம்ம நார்மலைஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ சீக்கிரம் அதை சரிப்படுத்துகிறோமோ அவ்வளவு வேகமாக நம்ம மூளையுடைய பல செல்களை நம்ம காப்பாற்ற முடியும். அது மூலமாக அந்த பாதிப்பினுடைய அளவை நம்ம வெகுவாக குறைக்க முடியும்.